our beloved principal of Fatah Arabic and BO Training Academy, M. Tariq Ahmad Alim Bali Ustad to give vote of thanks. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அல்ஹம்துலில்லாஹ் 94வது வார தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பான ஆளுமை மிக்க மாணவ சமுதாயத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய சுல்தான் அலாவுதீன் சார் அவர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெறுவது என்பது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க மனிதர். அதாவது எந்நேரமும் மாணவர்களுடைய நலன் சார்ந்தே தன்னுடைய சிந்தனையை அமைத்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் ரொம்ப குறைவு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதிலும் இன்றைக்கு ஆசிரியர்களை குறித்து தவறான பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி பரவிட்டு இருக்கிற நேரத்தில், இந்த நேரத்துலையும் சவாலான காலகட்டத்தில் சவாலான சூழ்நிலையில் மாணவர்களை தன்னுடைய கைவசத்தில் எடுத்து மிகச்சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் தான் சுல்தான் அலாவுதீன் சார். அதற்கு சாட்சி என்ன அப்படின்னா, கடந்த வருட இலாஹி ஓரியண்டல் ஸ்கூல் 10ஆம் வகுப்பில் 500க்கு 491 மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்திருக்கிறது. எத்தனை மதிப்பெண்? 491 மதிப்பெண். அதே போன்று 483 மதிப்பெண் எடுத்து 2வது சயின்ஸில் என்ன செஞ்சுருக்கிறார், அந்த மாணவர் சென்டம் போட்டிருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, முழு அர்ப்பணிப்போடு சார் அவங்க இயங்குறாங்க. கடந்த வருடம் நம்ம மாணவர்கள் 10th படித்ததில் ஒரு மாணவர் டல் ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா அவர் கிராமத்துலேருந்து வந்த ஒரு மாணவர் பேசவே மாட்டார். இன்றைக்கி கூட பேசிட்டார், ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 2-3 வாரமாக தான் பேசுகிறாரு. சாதாரணமாக பேசினாலே அவர்கிட்ட குறைக்கல, ஒவ்வொருத்தருடைய சுபாவம் இது. ஆனால் அந்த மாணவரை என்ன செஞ்சாங்கன்னா, சார் அவங்க ரொம்ப கேர் எடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இந்த அளவுக்கு ஒரு கேர் எடுக்கிறாங்கன்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டெய்லி என்ன செய்வாங்கன்னா, நம்ம கொண்டு போய் மகரீபில் விடுவோம், அவருக்காக எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பாங்க. அதாவது யாரெல்லாம் டல் ஸ்டூடெண்ட்ஸோ, எங்கேயாவது தலைமை ஆசிரியர் டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேர் எடுத்து எக்ஸ்ட்ரா டைமில் உட்கார வச்சு அவங்களுக்கு எப்படியாவது பொறுப்பெடுத்து அவங்கள பாஸ் ஆக்கிறதுக்கு வழியாக்கக்கூடிய ஸ்கூல்களை நம்ம பார்க்குறோம்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்றைக்கெலாம் பார்க்க முடியல. ஆனால் இவன் சார் அவங்க அப்படி எடுத்து மாஷால்லாம் அந்த மாணவர் பாஸ் ஆனார். நல்ல முறையில் அடுத்த கட்டமாக இப்போ 11th இந்த வருஷம் இப்போ எழுதுறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி இது கடந்த ஒரு வாரம் கூட இங்கே டியூட்டி போட்டிருந்தாங்க எங்கள் இந்த வாலிபால் மேட்சுக்கு. சாருக்கு என்ன கவலை அப்படின்ட்டா, பொதுவாக என்ன நினைப்பாங்க ஆசிரியர், அப்பா ஒரு வாரம் ஸ்கூலை விட்டு தப்பிச்சோண்டா, நிம்மதியாக இருப்போம், ஒரு வாரம் நம்ம என்ன செய்வோம் நம்ம பாட்டுக்கு. இதான் யதார்த்தமானது. சார் பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, ஒரு வாரம் டென்ஷனாக இருக்குது, ஒரு வாரம் எப்படி நான் இங்கே இருப்பேன், என் ஸ்கூலில் நான் இல்லைன்னா என்ன நடக்கும், நிறைய பார்க்க வேண்டி இருக்குது போட்டாங்க. அது கவலைப்படுறாங்க. இந்த ஒரு வாரத்தில் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றது மாணவர்கள் விஷயத்தில் ஏதேனும் என்ன செஞ்சிருமோ, அதை குறை ஏற்பட்டுருமோ, மீண்டும் நம்ம ஒரு வாரம் கழித்து போகும்போது ஸ்கூலில் நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ணிடுறதுல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு கவலைப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியர் தான் நமக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் இன்னும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய மன தைரியத்தையும் மன ஓர்மையையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள் புரிவானாக என்ற துவாவோடு, அல்ஹம்துலில்லாஹ் பெற்றோர்கள் அவ்வளோ எதிர்பார்ப்போடு என்ன செய்கிறாங்க, உங்களை கொண்டு இங்கே சேர்த்துருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம புரியணும். ஏதோ நம்ம விளையாட்டு புள்ள கிடையாது, நம்மளுடைய குடும்ப கஷ்டங்கள் தெரியும். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க கிடையாது. இங்கே ஒவ்வொரு ஃபேமிலி இங்கே எடுத்துக்கிட்டா அப்படின்னா யாரும் பெரிய பணக்காரங்க பெரிய மல்டி மில்லியனர்ஸ் நம்ம மதரசால சேர்த்துருக்காங்கன்னு கிடையாது. இன்றைக்கி அவங்கள வேறு இடத்த தேடி போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே நடுத்தர மக்கள். இன்னும் சொல்ல போனால் நடுத்தரதை விட கீழே உள்ளவங்க. ஒரு மாதம் 1500 ரூபாவை கூட கட்டுறதுக்கு சிரமப்படக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களை நான் பார்த்துருக்குறேன். இங்கே நம்மள மாணவர்கள் இருக்கிறாங்க. 1500 ரூபா ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஆனால் அதை கூட கட்டுவதற்கு சிரமப்படுகிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க நம்மள. அப்போ அந்த மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நல்ல ஒழுக்கத்தையும் நற்பெயரையும் நல்ல கல்வியும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த ஆளுமையாக, பேச்சாளராக, எழுத்தாளராக, ஒரு சிறந்த அறிஞராக நீங்கள் உருவாகி நற்பெயர் எடுத்து கொடுக்கணும். நேற்று கூட ஒரு மாணவர் பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. கூமாப்பட்டி பக்கத்தில் கான்சாபுரம்னு ஒரு சின்ன கிராமம், ஒன்னாசும்பரா மாணவர். அவங்க தகப்பனார்கிட்ட கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது.
அவங்க வந்து இபி டிபார்ட்மெண்ட்டில் படிப்படியாக லைன்மேன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி முன்னேறி இன்றைக்கி ஏஇக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ அவங்களுடைய பேச்சுகள் அவங்களுடைய ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தன்னுடைய பிள்ளை எதிர்பார்க்குறாங்க, சார் என்ன தான் நமக்கு சேர்த்து வச்சுருந்தாலும் எவ்வளோ தான் சார் அந்த பணத்தை வச்சு அவனால் வாழ முடியும், அவனுக்குன்னு கல்வி வேணும் சார், அதுக்காக தான் நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன், இது அவன் புரியணும்னு அவங்க சொல்லும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு பெற்றோர்களை சந்திக்கும் போது சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, சார் அல்லாவுக்கு அடுத்து உங்களை தான் நம்பி விட்டுருக்கிறேன், உங்களை தான் நம்புகிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அல்லாவுக்கு அடுத்து நம்மள என்னடா நம்புறதுக்கு இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போடு கொண்டு வந்து இங்கே நம்மளை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு நாங்கள் மட்டும் போராடினா பத்தாது. மாணவர்களாகிய நீங்களும் என்ன செய்யணும்? சில நேரங்களில் கண்டிப்புகள் இருக்கும், சில நேரங்களில் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். எல்லாத்தையும் சரியாக புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நல்ல கல்வியாளர்களாக நம்ம உருவாகணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருட 10th 11th 12th சிறந்த மதிப்பெண்களை இன்ஷா அல்லாஹ் எடுக்கணும். கடந்த வருஷத்தை விட நேற்று கூட இரவு நேரத்தில் அல்லசர் ஸ்கூல் பேப்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்த ஒவ்வொரு பேப்பராக. நைட்டு ஒரு 8 மணிக்கு 8:30க்கு அவங்க கிளாஸ் டீச்சருக்கு ஃபோன் போட்டு பேசினேன். அவ்வளோ அவங்க என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அதாவது இப்போ நமக்கு ஸ்கூலில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களே, இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் மதரசாவில் ஓதக்கூடிய காலகட்டத்தில் கரஸில் தான் எழுதணும். கடைசி 1 மாதம் நாங்கள் உட்காந்து படிப்போம், பயங்கரமாக படிப்போம், செவுத்தை முட்டி படிப்போம். 1 மாதம் தான் எங்களுக்கு ஃபுல் டைம். அரபி பாடமே கட் பண்ண மாட்டாங்க. கடைசி 1 மாதம் தான் எங்களுக்கு அரபி பாடத்தை கட் பண்ணுவாங்க. அந்த 1 மாதத்தில் மிக தீவிரமாக படிப்போம், நல்ல ஸ்கோர் பண்ணுவோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, என் கிளாஸில் 10 பேர் 400க்கு மேலே எடுத்தனாங்க கரஸில். நான் 432 மார்க் எடுத்தேன் 500க்கு கரஸில். என் கிளாஸில் 470 மார்க் கரஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த 1 மாதம் 1 மாதம் தான் இருக்குது, பப்ளிக் நெருங்கிருச்சு அப்படின்னு பயங்கரமாக எஃபர்ட் போட்டு படிப்போம். ஆனால் உங்களுக்கு 3-4 மாதம் ஹாஃப் இயர்லிருந்தே நேரம் ஒதுக்கப்படுது. அதற்காக முழு கண்காணிப்புகளும் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்படுது. அந்த வழிகாட்டுதலை நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டாலே இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த மதிப்பெண்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அடைய முடியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் 10th 11th 12th நெருங்கிருச்சு, நல்ல ஸ்கோர் பண்ணுங்கள், யாரும் அதில் பின்வாங்கிறாதீங்க. இப்போ அல்லசர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இலாஹி ஸ்கூலில் சார் அவ்வளோ முயற்சி எடுத்து இப்போ மாஷா அல்லாஹ் ஹசன் தமீம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்து இன்றைக்கி சார்கிட்ட அன்றைக்கி கேட்டேன், பரவாயில்ல கொஞ்சம் முன்னேறி வந்துட்டார், இவருக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவையில்லை, மகரிப் பிறகு தேவையில்லை, இவர் என்ன செஞ்சிடுவார், ஒரு இதுவாகிடுவார். ஆனால் அது பத்தாது, அவர் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி மார்க்குன்றது என்ன ஆயிடுச்சுன்னா கௌரவ பிரச்சனையாகி போயிடுச்சு. நேராக பக்கம் சொந்தக்காரங்களாம் வர்றாங்க, உன் புள்ள 10th எத்தனை மார்க்கு, உன் புள்ள 11th எத்தனை மார்க்கு, பொய்யா சொல்ல முடியும்? இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் பிரச்சனையாகி போச்சு. அந்த மாதிரி மதிப்பெண் என்பது வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது இல்லை என்று பேசினாலும் கூட இன்றைக்கி 10th 11th 12th தான் அடுத்த கட்டத்தை போகிறதுக்கு, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கோ ஒரு காலேஜ் அவன் ஜாயின் பண்ணுறதுக்கோ இது தேவையான ஒரு மதிப்பெண்ணாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஒரு சொந்தக்காரங்க வந்து கேட்கும் போது என்ன ஆயிருதுன்னா, சொல்கிறதுக்கு அவங்க சங்கட்டப்படுறாங்க. எப்படி சொல்கிறது, 250 மார்க் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியுமா? பொய் சொல்கிற பேரண்ட்ஸாக இருந்து ஏமாவா 400 மார்க்குன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி பொய் சொல்ல முடியுமா? இதெல்லாம் வந்து ஒரு கௌரவ பிரச்சனை. நம்ம மதிப்பெண் என்பது நமக்கான மதிப்பெண் அல்ல, நம்ம குடும்பத்திற்கான ஒரு பெருமை, ஒரு சிறப்பு. நாளைக்கு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய இது. அதனால் கிடைக்கக்கூடிய நேரங்களை தயவுசெய்து சோம்பேறித்தனமாக தேவையற்ற பேச்சுகளை பேசாமல் முழு ஃபோக்கஸாக தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு படிங்க. சார் சொன்ன மாதிரி பெரிய சைத்தானே நம்மள்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட ஃபோன் டைவர்ஷன் இல்லை, கண்டது கடி இதை பார்க்கக்கூடிய ஒரு இது இல்லை. நீங்கள் நினச்சா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டே எடுக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு அந்த 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 அமைப்பு எல்லாம் கொடுத்துருக்குறான். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பைத்தியகாரத்தனமாக ஃபுல் ஃபோக்கஸோடு படிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சிறந்த மதிப்பெண்களை பெற்று சிறந்த ஆளுமைகளாக நாம் உருவாகி நம்முடைய பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் நம்முடைய கல்லூரியையும் சிறப்புப்படுத்தக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய நல்லொழுக்கமிக்க மாணவ கண்மணிகளாக எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய சிறிய அழைப்பேற்று வருகை தந்த சுல்தான் அலாவுதீன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றியும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா என்ற துவாவையும் செய்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்களுக்கும் ஜஸாக் அல்லாஹ். அதே போன்று நம்முடைய அக்கரம் உஸ்தாத் அவங்க, அதே போன்று ரிஃபாய் உஸ்தாத், தாஹிர் உஸ்தாத்மார்களுடைய மிகுந்த ஒத்துழைப்பு, அதே மாதிரி பெரிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒத்துழைப்பு, உஸ்தாத்மார்கள்லாம் அவ்வளோ ஒரு அர்ப்பணியோடு என்ன செய்கிறாங்க, முழு நேரமாக
அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல கூலியை அல்லாஹ் கொடுக்கணும், நல்ல அவங்களுக்கு பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யணும். மற்ற ஸ்கூல்களில் ஒர்க் பண்ணுற ஆசிரியர்கள் மாதிரி நம்ம ஆசிரியர்கள் கிடையாது, குறைந்த சம்பளம் தான், பெரிய எதிர்பார்ப்புகள் கிடையாது. ஆனால் ஒரு கட்டுப்பாடோட முழு நேரமாக என்ன தேவை, ஒரு பையனுக்கு என்ன தேவை, ஏது தேவை, இதுக்கு போகணும் அதுக்கு போகணும். நீங்கள் அக்ரப் உஸ்தாதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வண்டியில் போயிட்டு வர்றாங்க, எத்தனை தடவை. அல்லாஹு அக்பர். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன காசு கொடுக்க முடியும், என்ன விலை கொடுக்க முடியும்? ஒரு உஸ்தாது உங்களுக்காக இவ்வளோ செய்யணும். உங்கள் தாய் தந்தை செய்கிறாங்கன்னா உங்களை பெற்றெடுத்த கடமை உங்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு ஆசிரியராக இருந்து இத்தனை தடவை உங்களுக்காக அவங்க மெஹனத் எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். அவங்களுக்கு என்ன இருக்குது, இதனால் அவங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது? ஒரே ஒரு பலன்தான், இன் அஜ்ரிய இல்லா அலல்லா, இவருடைய கூலி அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நம்ம கரெக்டான முறையில் அவங்களுக்கான மரியாதையும் கண்ணியமும் அவர்களுடைய வழிகாட்டுதலை நம்ம எடுத்துக்கொண்டு நல்ல முறையில் கல்வி கற்று சிறந்த முறையில் இன்ஷா அல்லாஹ் வரணும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைருல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.